நம்ம சாப்பிட்றோம்ல தினமும் வாழைப்பழம், அந்த மரத்தோட வெரைட்டி இது கிடையாதுங்க. இது முற்றிலுமே மாறுபட்டது. ஆனால் இதை ஏன் கல்வாழைன்னு சொல்கிறாங்கன்னா, இதோட இலை வந்து வாழை இலை மாதிரியே இருக்கிறதுனால இதை கல்வாழைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வாழைப்பழம் காய்க்காதுல்ல, அதனால். இதோட பூவு கண்ணை கவரும். ஆரஞ்சு, ரெட் ரெண்டும் கலந்த மாதிரியும் மஞ்சள் கலர்லேயும் இருக்குங்க. இது எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் துவைக்கிற தண்ணி, துவைக்கிற தண்ணி, கழிவுநீர் வெளியேற்ற பகுதியில் இதை வச்சுருந்தா நல்லா அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி தெளிவாக நம்ம பூமிக்கு அனுப்பி மறுபடியும் அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதுக்காக இதை நிறைய பேர் வெளியவும் பின்புறத்துலேயும் வச்சு பயன்படுத்துகிறாங்க. இதோட விதை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்குங்க. அதனால் இது அலங்கார பொருட்கள், கைவினை பொருட்கள் நிறைய டிசைன்லாம் பண்ணி இதை நிறைய ரேட்டுக்கு விற்கிறாங்க. வெளிநாட்டில் இதனோட கிழங்கு சமையலுக்கு பயன்படுத்ததா சொல்கிறாங்க. இங்கே செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது நிறைய வகையில் யூஸ் ஆகுதுங்க. நீங்களும் பயன்படுத்தி பயனடைங்க. கிராமத்தில் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய, அதிக அளவு எங்கேயும் பார்க்கக்கூடிய நொச்சி இலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நொச்சின்னும் போது இதில் என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இதில் இல்லாத மருத்துவ குணமே இல்லைன்னு சொல்லலாம். இது நல்ல ஒரு கிருமி நாசினிங்க. கொசு விரட்டின்னு சொல்லலாம். கொசு அதிகமாக இருந்து நம்மளை கடித்து உயிரையே எடுக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு இந்த இலையை புகை மாதிரி போட்டு அந்த புகையை வீடு ஃபுல்லாக காமிச்சா கொசு போயிடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த இலையை கசக்கி ஜன்னலில் சொருவி வச்சுருந்தா கூட கொசு வராது. இது நல்ல கிருமி நாசினின்றதுக்கு இதை அரைச்சி வீட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக தெளித்து விட்டால் பூச்சி போட்டு உள்ளே வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இது சளி தொந்தரவுக்கு வேது பிடிப்பாங்க. தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேது பிடிக்கும்போது நல்ல ஒரு ப்ரீத்திங் நல்லாவே கிடைக்குங்க. மூச்சு விடுறதுக்கெலாம் நல்லாவே இருக்கும். இந்த இலை பூச்சி கடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, இந்த இலையை அரைச்சி அந்த இடத்துல தேய்ச்சி விட்டாலே பூச்சிக்கடி கூட விஷம் இறங்கும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் உள்ள செடி தாங்க இது நொச்சி. எங்கேயுமே சாதாரணமாக எங்கே வேணாலும் கிடைக்குங்க இந்த இலை. எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லாகவே நொச்சி செடி தாங்க. இது நொச்சி தெருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நொச்சி மரமாக வளர்ந்து காடு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பயன் தரக்கூடியங்க. இயற்கை சூழலை மன்றி நம்ம வாழும்போது இன்னமும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நான் ரொம்பவே கொடுத்து வச்சுவேன். ஏன்னா நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்த அமைச்சிக்க. இது ஒரு கிளையை உடச்சி வைங்க, நல்லாவே வளரும். இந்த செடி ரோட்டோரமாக பார்த்தேன். ஆனால் இது என்ன செடி, ஒரு வேளை கள்ளி செடி வகையை சார்ந்ததோன்னு தான் நான் செக் பண்ணி பார்த்தா இது பிரம்மகமலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேர் கேட்கவே ரொம்பவே ஏதோ பிரம்மலோகத்து பூ மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது ஃபுல்லாகவே பாய்சனுங்க. தொடுறதுக்கு கூட பயமாக இருக்குது. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இதோட முள்ளுலாம். இந்த பூவில் கூட முள் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த பூவில் இருந்து தான் அந்த காயே வருது. அந்த காயில் பாருங்கள், அப்படியே கத்தி மாதிரி இருக்குது அதோட முள். இது எல்லாமே பாய்சன்றாங்க. ரொம்பவே எச்சரிக்கையான செடி. கிட்ட கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த செடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு பிடுங்கி போட்டுருங்க. ஆனால் ஆயுர்வேதிக்கில் இதோட வேரை ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு, வேண்டாம். வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடுங்கி தூர போட்டுருங்க. குழந்தைங்க கிட்டலாம் வைக்காதீங்க. நமக்கு எது சேஃப்டின்றதை பார்த்து பயன்படுத்தணும். இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பாய்.